Hey guys, இன்னைக்கு நம்ம l298n யூஸ் பண்ணி ஒரு obstacle avoiding தான் பண்ண போறோம். சர்வோ மோட்டர் இல்லாம இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாள் கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிரலாம். ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இதே மாதிரி 4 மோட்டர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நமக்கு 4 மோட்டர்ஸ் வந்து தேவைப்படும் இந்த ப்ராஜெக்ட்க்கு. நீங்க 2 யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மோட்டர்ஸ் வந்து நம்ம சால்டரிங் வந்து பண்ணிடலாம். ஓகே गाइस, இப்போ நம்ம சால்டரிங் ஒர்க் வந்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதே மாதிரி ஒரு ஷீட் வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் ஷீட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கார்ட்போர்ட் ஷீட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஷீட் மேலே நம்ம இந்த 4 மோட்டர்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே கேஸ், இப்போ நம்ம மோட்டரோட கனெக்ஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வயர்ஸ் வந்து மேலே கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் உங்களோட மோட்டர் டிரைவர் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு l298n மோட்டர் டிரைவர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் லெஃப்ட் மோட்டரை வந்து அவுட்புட் 1, 2ல் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ரைட் மோட்டர் வந்து அவுட்புட் 3 and 4ல் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், அடுத்து நம்ம Arduino UNO போர்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த Arduino UNO போர்டையும் நம்ம இந்த சேசிஸ் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ நம்மளோட Arduino போர்ட் அதுக்கப்புறம் l298n மோட்டார் டிரைவர் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேசிஸ் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். l298nல இந்த இடத்துல உங்களுக்கு 4 பின்ஸ் கொடுத்துருப்பாங்க, IN 1 2 3 4ன்னு. அந்த 4 பின்ஸையும் ஜம்பர் வயர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 4 வயர்ஸையும் கொண்டு போயிட்டு Arduino போர்டில் இருக்கிற 8, 9, 10, 11 இந்த பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக ஒரு 3.7V பேட்ரி ஹோல்டருங்க எடுத்துக்கோங்க, 2 பேட்ரி ஹோல்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் வந்து நான் ஆல்ரெடி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பேட்ரி ஹோல்டரை நம்மளோட சேசிஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி நான் ஸ்க்ரூஸ் போட்டு இதை வந்து நான் அதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேட்ரி ஹோல்டரை பார்த்தீங்க அப்படின்னா நான் சேசிஸ்க்கு அடியில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த பேட்ரி ஹோல்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் ஒயர் வந்து ரெட் ஒயர் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ரெட் ஒயர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று ஒயரை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த 2 ஒயரையும் நம்ம மோட்டார் டிரைவர்லேருந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போது பேட்டரியோட பாசிட்டிவ் சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மோட்டார் டிரைவரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அது வந்து 12V முடியும் நீங்கள் மேக்ஸிமம் பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 12Vக்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா போர்டு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 12V வரைக்கும் நீங்கள் இதில் வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பேட்டரியோட நெகட்டிவ் சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எக்ஸ்ட்ரா இன்னொன்று வயரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒயரை வந்து சென்டரில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பின்னை கொண்டு போயிட்டு ஆர்டினோவோட கிரவுண்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அல்ட்ராசோனிக் சென்சார்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 4 பின்ஸ் கொடுத்துருப்பாங்க, VCC, ட்ரிகர், எக்கோ, கிரவுண்ட். ஸோ இப்போ நம்ம இந்த 4 பின்ஸையும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 பின்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்டுக்கு வந்து போயிடணும். ஸோ லாஸ்ட்டில் இருந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பின் அண்ட் தேர்ட் பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 2 and 3 அந்த பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. எக்கோ பின் வந்து செகண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிடணும். ட்ரிகர் பின் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஸோ கடைசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5V பின் வந்து தான் இருக்கும். ஸோ இந்த 5V பின்னோட இன்னொன்று பின்னை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாயின் பண்ண இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து மோட்டார் டிரைவரோட ஃபஸ்ட்டு பின்னில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள்.
இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பின்னை கொண்டு போயிட்டு ஆர்டினோவோட 5 வோல்ட்டுங்கிற பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ ஓவராலாக நம்ம எல்லா கனெக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. இப்போது நம்ம இந்த 4 டயர்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த அல்ட்ராசோனிக் சென்சார், அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச், இது எல்லாமே ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த டயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அல்ட்ராசோனிக் சென்சார், ஸ்விட்ச், மோட்டார் டிரைவர் அண்ட் ஆர்டினோ எல்லாமே நான் வந்து சேஸ் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம ப்ரோக்ராம் தான் வந்து பண்ணணும். ஸோ இப்போ ப்ரோக்ராம் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த வாட்டி ப்ரோக்ராம் பண்ணுறதுல ஒரு சின்ன சேஞ்ச். எப்பயுமே நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்மளோட கம்ப்யூட்டரில் தான் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்மளோட மொபைலில் வந்தே பண்ணிக்கலாம். ஸோ மொபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டினோ ட்ராய்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும். ஸோ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் வச்சு நம்ம ப்ரோக்ராம் வந்து பண்ணலாம். எல்லா வீடியோலையும் நம்ம கம்ப்யூட்டர்லேயே பண்ணிகிட்டு இருந்தோம். நிறையா பேர் வந்து எங்களுக்கு கம்ப்யூட்டரில் ப்ரோ, பிசியில் ப்ரோ, மொபைலில் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். வெப்சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, இல்லைனா கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் கீழே கொடுத்துருக்கிற ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதையும் அதை வந்து அன்சிப் பண்ணிடுங்க. அன்சிப் பண்ணால் உங்களுக்கு 2 ஃபைல் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டினோ ஃபைல். டேரெக்டாக ஆர்டினோ சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களோட பிசியில். செகண்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கு. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி நீங்கள் இதில் வந்து இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க உங்களோட ப்ரோக்ராம்ஸை. ஸோ நீங்கள் ப்ரோக்ராம்ஸை வந்து இதில் பேஸ்ட் பண்ணி முடிச்சுன்னையுமே மேலே இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பைல்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து கம்பைல் ஆகிரும். ஸோ கம்பைல்னேஷன் ஃபினிஷ்னு வந்து வந்துடுச்சு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மொபைலையும் நம்மளோட ஆர்டினோ போர்டையும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஓடிஜியை வந்து இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஆர்டினோ கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து போர்டில் எதுவுமே ஆன் ஆகாது. நம்ம மொபைலில் போய் ஓடிஜி ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணணும். ஸோ செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஓடிஜின்னு வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ ஓடிஜி கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஓடிஜிக்குள்ளே போய்க்கலாம். ஓடிஜிக்குள்ளே போயிட்டு கீழே வந்து ஓடிஜி கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஆன் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆன் பண்ணது நமக்கு ஆர்டினோ போர்டும் ஆன் ஆயிடுச்சு, நம்மளோட மோட்டார் டிரைவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த போர்டு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அப்லோட் வந்து பண்ணிடலாம். அப்லோட் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அப்லோட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பாப்பப் மெசேஜ் வரும், ஓகே கொடுத்துருங்க. இப்போது அப்லோடு ஸ்டார்டிங் வந்துடுச்சு. சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம் அப்லோட் ஆயிடுச்சு. சீக்கிரமாக பார்த்தீங்கனாலே இந்த இதில் வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கான பவர் சப்ளை கொடுத்துட்டு ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துடலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக செவத்துக்கிட்ட போனதையும் டயர் வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிக்கிட்டே வந்து போயிருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா சென்டரில் ஒரு சர்வோ, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு சர்வோ வச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல் வச்சுங்க. அடுத்த இன்னொரு வேலையில் மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.